பிரதமர் நரேந்திர மோடியை நேரில் சந்தித்து தமிழக அரசின் கோரிக்கைகளை தெரிவிப்பதற்காக முதலமைச்சர் ஜெயலலிதா டெல்லி சென்றடைந்துள்ளார். அதிமுக எம்பிக்கள் சார்பில் டெல்லி விமான நிலையத்தில் ஜெயலலிதாவுக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்படுகிறது. இதுகுறித்து கூடுதல் தகவல்களை நமது டெல்லி செய்தியாளர் நிரஞ்சனிடம் கேட்கலாம். நிரஞ்சன், முதலமைச்சர் ஜெயலலிதாவின் டெல்லி வருகை குறித்தும் அவருக்கு வழங்கப்பட உள்ள வரவேற்பு குறித்தும் சொல்லுங்க நிரஞ்சன். நிச்சயமாக சரண்யா, தற்பொழுது நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். ஜெயலலிதா தற்பொழுது டெல்லி விமான நிலையத்தை வந்தடைந்து விட்டார். தற்பொழுது இன்னும் சற்று நேரத்தில் வெளிவரவிருக்கின்றார். இன்னும் 2 to 3 நிமிடத்திற்குள் அவர் வெளிவருவார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. அவருக்காக அதிமுக 50 பேரும் தற்பொழுது முகாமிட்டிருக்கின்றார்கள். அந்த வாயிலில் தற்பொழுது இருக்கின்றார்கள். அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து அவருக்கு பூங்கொத்து கொடுத்து வரவேற்கவும் தற்பொழுது தயாரான நிலையில் இப்பொழுது அனைவரும் நின்று கொண்டிருக்கின்றார்கள். அதே போல டெல்லி காவல்துறையினரும் சரி, தமிழகத்திலிருந்து வரவேற்கப்பட்ட சிறப்பு படையினரும் சரி தற்பொழுது இங்கே முகாமிட்டிருக்கின்றார்கள். ஊடகவியலாளர்களும் தயாரான முறையில் இருக்கின்றார்கள். ஏனென்றால் கிட்டத்தட்ட 2 வருடத்திற்கு பின்னர் முதல்வர் ஜெயலலிதா டெல்லிக்கு வரவிருக்கின்றார். தமிழக நலன் சார்ந்த பிரச்சனைகளை பிரதமர் நரேந்திர மோடியிடம் நேரில் சந்தித்து தருவதற்காக தற்பொழுது அவர் டெல்லிக்கு வந்திருக்கின்றார். தொடர்ந்து அதிமுக எம்பிக்கள் கிட்டத்தட்ட 2 மணி நேரமாக டெல்லி விமான நிலையத்தில் காத்துக் கொண்டிருக்கின்றார்கள். மூத்த தலைவர் மைத்ரேயன் ஆகட்டும் சரி, தம்பிதுரை ஆகட்டும் சரி, அதே போல பெண் எம்பிக்களான சத்யபாமா உள்ளிட்டோரும் தொடர்ந்து இங்கே இருக்கின்றார்கள். அவர் விமான நிலையத்தில் இறங்கி அங்கிருந்து கார் மூலமாக தற்பொழுது வெளியே வந்து கொண்டிருக்கின்றார். இன்னும் சரியாக 2 நிமிடத்திலோ அல்லது 3 நிமிடத்திலோ அவர் வெளியே வருவார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. தொடர்ந்து அதிமுகவின் டெல்லியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் தொடர்ந்து அவருக்கு அந்த மலர் தூவி வரவேற்பதற்கான ஏற்பாடுகளும் தற்பொழுது மும்முரமான முறையில் இருக்கின்றது. இசை மேளங்கள் முழங்க அனைத்து விதமான ஏற்பாடுகளும் தற்பொழுது உச்சகட்ட நிலையில் தயாராகி இருக்கின்றது. பாதுகாப்பினை பொறுத்தவரை அதிகப்படியான காவலர்கள் குவிக்கப்பட்டிருக்கின்றார்கள். தற்பொழுது அந்த விமானத்திலிருந்து அவர் இறங்கி தற்பொழுது வெளியே வரவிருக்கின்றார். சரண்யா, நிரஞ்சன், அதிமுகவினரை தவிர்த்து மத்திய அரசு சார்பில் முதலமைச்சரை வரவேற்க யாரேனும் வந்திருக்கிறார்களா? நிச்சயமாக சரண்யா, தற்பொழுது விமான நிலையத்திற்கு அது மாதிரி வரவில்லை. ஆனால் பிரதமர் அலுவலகத்திலிருந்து இது தொடர்பாக அந்த வெரிபிகேஷன் என்று சொல்லப்படக்கூடிய வரவேற்பதற்கான சில அதிகாரிகள் வந்திருப்பதாக தற்பொழுது கூறப்படுகின்றது. ஆனால் தமிழ்நாடு அவர் தங்கும் பொழுது சில மூத்த அமைச்சர்கள் அவரை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதாகத்தான் கூறப்படுகின்றது. குறிப்பாக மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் அவரை நேரில் சந்திப்பார் என்று ஏற்கனவே கூறப்பட்டிருக்கின்றது. அதே போல மற்ற அமைச்சர்களான அருண்ஜேட்லி உள்ளிட்டோரும் தற்பொழுது அவர் நேரில் சந்திப்பார் என்றும் கூறப்பட்டிருக்கின்றது. பிரதமரை சந்திக்கும் பொழுது பல்வேறு முக்கியமான விஷயங்கள் விவாதிக்கப்படவிருக்கின்றது. அதிமுகவின் அரசியல் சார்ந்த விஷயங்களும் சரி, தமிழகத்தின் நலன் சார்ந்த விஷயங்களும் சரி மிக விரிவாக விவாதிக்கப்படுகின்றது. குறிப்பாக நிதியமைச்சர் அருண்ஜேட்லியை அவர் சந்திப்பார் என்றுதான் தற்பொழுது கூறப்படுகின்றது. தற்பொழுது அந்த வாகனங்கள் உள்ளிருந்து வெளியே வர தொடங்கி இருக்கின்றது. முதலில் அந்த பாதுகாப்பு வாகனங்கள் தற்பொழுது வெளிவரவிருக்கின்றது. சரண்யா, அது மட்டும் இல்லாமல் இந்த பிரதமருடைய இந்த பயணம் என்பது மிக முக்கியத்துவமாக கருதப்படுகிறது. தற்பொழுது நாம் பார்க்கலாம், முதல்வர் ஜெயலலிதாவின் அந்த வாகனமானது தற்பொழுது வர தொடங்கி இருக்கின்றது. தற்பொழுது அவருக்கு அதிமுக மிகப்பெரிய அளவில் அந்த வரவேற்பினை கொடுத்து வருகின்றார்கள். அந்த காட்சியை தான் தற்பொழுது நாம் நேரடியாகவே பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். பூங்கொத்து கொடுத்து வரவேற்கப்படுகின்றார்கள். காவல்துறையினர் தொடர்ந்து அங்கு குழுமி இருக்கக்கூடிய பொதுமக்களை நெருங்குவதற்கான நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். தொடர்ந்து தமிழ்நாடு அரசின் அதிகாரப்பூர்வ இல்லத்தின் கமிஷனர் பஜாஜ் அவர்களும் வெளியே வந்திருக்கின்றார். அதிமுக எம்பி தம்பிதுரை அவர்கள் தற்பொழுது வெளியே வந்திருக்கின்றார். அவருக்கு அந்த அரசு மரியாதையானது தற்பொழுது தமிழக அரசு சார்பாக வழங்கப்பட்டிருக்கின்றது. ஷீலா பாலகிருஷ்ணன் அவர்கள் வெளியே வந்திருக்கின்றார். தொடர்ந்து அவருக்கு அனைத்து விதமான எந்த விதமான இடையூறும் இல்லாத அளவிற்கு அந்த பாதுகாப்பு ஏற்பாடுகளும் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. நாம் தெளிவாக பார்க்க முடிகின்றது. செல்வி ஜெயலலிதா அவர்கள், தமிழக முதல்வர் ஜெயலலிதா அவர்களின் அந்த வாகனமானது தற்பொழுது வெளியே வந்திருக்கிறது. அவருக்கு அதிமுக எம்பிக்கள் மிக சிறப்பான வகையில் அந்த வரவேற்பினை கொடுத்து வருகின்றார்கள். பூங்கொத்து கொடுத்து தற்பொழுது அந்த வரவேற்பானது நிகழ்ந்திருக்கின்றது. சரண்யா, அது மட்டும் இல்லாமல் பொதுமக்களும் மிக திரளான அளவில் அவரை பார்ப்பதற்காக இங்கே குழுமி இருக்கின்றார்கள். இந்த விஷயத்தை பொறுத்தவரை இதுதான் தற்பொழுது மிக முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகின்றது. அவர் தற்பொழுது அந்த வெளியே வந்துவிட்டார், வெளியே அவர் வந்திருக்கின்றார். நம்மால் மிக தெளிவாக பார்க்க முடிகின்றது. ஜெயலலிதா பூங்கொத்துக்களை அவர் பெற்றுக் கொள்கின்றார். தற்பொழுது பாதுகாப்பும் அதிக அளவில் போடப்பட்டிருக்கின்றது.
நிச்சயமாக சரண்யா, தற்பொழுது உங்களால் பார்க்க முடிகின்றது அந்த வாகனத்தில் தமிழக அரசின் அந்த அரசு அதிகாரப்பூர்வமான அந்த வாகனத்தில் தற்பொழுது அவர் சென்று கொண்டிருக்கின்றார். தொடர்ந்து அவருக்கான பாதுகாப்பு வாகனங்களும் தற்பொழுது தயாரான நிலையில் வைக்கப்பட்டு அவர் தற்பொழுது சென்றிருக்கின்றார். தலைநகர் டெல்லியை பொறுத்தவரை அவர் எப்பொழுது வந்தாலும் மிக எளிதாக அவரால் மக்களை சந்திக்கும் வகையில் தான் அவரது அந்த விஷயமானது இருக்கும். அதன் அடிப்படையில் தற்பொழுது மிக தெளிவாக பார்க்க முடிகின்றது. அவர் தற்பொழுது நம் ஒளிப்பதிவாளர் மிக தெளிவாக காட்டிக் கொண்டிருக்கின்றார். இவைதான் தற்பொழுது டெல்லியின் பரபரப்பான விஷயமாக தற்பொழுது பேசப்பட்டு வருகின்றது. அது மட்டும் இல்லாமல் அதிமுக தொண்டர்கள் மிகப்பெரிய அளவில் இங்கே குழுமி இருக்கின்றார்கள். முதல்வர் ஜெயலலிதா அவர்களுக்கு மலர் தூவி தற்பொழுது வரவேற்பை கொடுத்து வருகிறார்கள். அதிமுக அனைவருமே அவர்களது வாகனத்தை சுற்றி தற்பொழுது பாதுகாப்பாக சென்று கொண்டிருக்கின்றார்கள். தற்பொழுது ஒரு தலைநகர் டெல்லியில் உள்ள விமான நிலையத்தை பொறுத்தவரை இது மாதிரியான சிறப்பான வரவேற்பானது யாருக்கும் கொடுக்கப்படாத. அதன் அடிப்படையில் ஜெயலலிதா அவர்கள் விமான நிலையத்திலிருந்து வெளியே வந்து தற்பொழுது தமிழ்நாடு இல்லத்திற்கு தற்பொழுது பயணம் மேற்கொண்டிருக்கின்றார். ஏராளமானோர் அந்த கட்சி கொடிகளை வைத்திருக்கின்றார்கள், மலர் தூவி வரவேற்பு தெரிவித்திருக்கிறார்கள். சரண்யா, இதுதான் தற்பொழுது முக்கியமாக பார்க்கப்பட்டு வருகின்றது. இந்த பாதுகாப்பு வாகனங்கள் பெரிய அளவில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கின்றார்கள். சிறியவர்கள் பெரியவர்கள் என்று பல தரப்பினரும் தற்பொழுது இங்கே குழுமி இருக்கின்றார்கள். அந்த வாகனம் தற்பொழுது விமான நிலையத்திலிருந்து வெளியே சென்று தற்பொழுது தலைநகர் டெல்லியில் அமைந்திருக்கக்கூடிய தமிழ்நாடு அரசின் அதிகாரப்பூர்வ இல்லத்திற்கு தற்பொழுது சென்று கொண்டிருக்கின்றது. எம்பியான நவநீத கிருஷ்ணன் அவர்களும் நம்முடன் இணைந்திருக்கின்றார். இது மாதிரியான பல்வேறு விஷயங்கள் பேசப்படுகின்றது. இந்த பயணத்தில் நிச்சயமாக எந்த மாதிரியான விஷயங்கள் பார்க்கப்படும் எம்பிக்கள் அனைவரும் பல்வேறு விஷயங்களை நம்மிடம் தெரிவித்து வருகின்றார்கள். தொடர்ந்து அவர்கள் மகிழ்ச்சியான எண்ணத்தில் மட்டும் இருக்கின்றார்கள். தமிழகத்திற்கு தேவையான அனைத்து விஷயங்களும் பிரதமரின் இந்த சந்திப்பிற்கு பின்னர் கிடைக்கப்பெறும் என்றும் அவர்கள் நம்பிக்கை தெரிவித்திருக்கிறார்கள். சாத்தியா, உங்களுடைய கள தகவல்களுக்கு நன்றி நிரஞ்சன்.